ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அதாவது பாலக்கீரை பட்டர் மசாலா செய்யலான்னு சொல்லிட்டு, நான் வந்து உப்பு போட்டு, மஞ்சள் போட்டு எல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு, எண்ணெயில வணக்கிட்டேன். தண்ணி வடிகட்டிட்டு, எண்ணெயில வணக்கிட்டு, சரி ஓகே சின்ன சின்னசா வெங்காயம் மெலிசா கட் பண்ணிட்டு, பூண்டு கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். 2 பச்சை மிளகாய் கீறிக்கிட்டு எடுத்துக்கிட்டேன். வந்து நம்ம வீட்ல என்ன அரைச்சிருக்கிறோமோ மல்லி தூள், அது வந்து நம்ம வீட்ல கரம் மசாலா என்ன இருக்குமோ அது வந்து பொடி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இல்லை வந்து ஓன் கரம் மசாலா அது மட்டும் போட்டுட்டு நம்ம வீட்டில் என்ன அதாவது இது போட்டுட்டு காரமாக நம்ம வந்து செஞ்சுக்கலாம். இல்லை கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் ரெஸ்டாரண்ட்டு ஸ்டைலில் கூட செஞ்சுக்கலாம். அதாவது ரெஸ்டாரண்ட்டில் வந்து கொஞ்சம் காரமாகவும் இருக்கும், ஸ்வீட்டாகவும் இருக்கும். என்னோடய பசங்க அப்படி தான் கேட்பாங்க. நான் வந்து கொஞ்சம் காரமாகவும் செய்வேன், ஸ்வீட்டாகவும் இருக்கும். சரி நான் நல்லபடியாக வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டு வணக்கி எடுத்துக்கிட்டேன். மிக்சியில் அரைச்சிக்கிட்டேன். சரி பன்னீர் கட் பண்ணி எடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பார்த்தேன். பன்னீர் ஒரு மாதிரி இருந்துச்சு. அது கழுவி எடுத்துகிட்டு அது நல்லா கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். மெலிசாக பீஸ் போட்டுக்கிட்டேன். என்னோடய ஹஸ்பண்ட் எப்போவுமே சொல்லுவாங்க, கீரைங்கள் ஐட்டம் வந்து மறந்தடிப்பாங்கம்மா, நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணுன்ட்டு. எப்போவுமே நாங்கள் வந்து கொரோனா டைமில் நமக்கு வந்து பழக்கமானது. நம்ம அப்பத்துலேருந்து வந்து மஞ்சள் உப்பு போட்டு கழுவி வாஷ் பண்ணி எடுத்துடுவேன். என்ன ஒரு வெஜிடபிள் கையில் எடுத்தாலும் ஃப்ரூட்ஸ் எடுத்தாலும் நான் வந்து மஞ்சள் உப்பு போட்டு கழுவாமல் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது கம்மி தான். எனக்கு வந்து தெரிஞ்சது வந்து என்னென்னா, எனக்கு பூண்டு வந்து சின்ன வெங்காயங்களுக்கு மட்டும் நான் தண்ணியில் மட்டும் வாஷ் பண்ணிப்பேன். மீதி எல்லாமே நாங்கள் வந்து இப்போ வேறு மறுபடியும் கொரோனா வருதுன்னு பயப்படுத்துகிறாங்க. நான் எப்போவுமே வீட்டில் வந்து வாஷ் பண்ணி நல்லா உப்பு மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு தான் செய்வேன். எனக்கு வந்து என்னோடய ஹஸ்பண்டு வந்து சொல்லி அப்பத்துலேருந்தவே பழக்கம் பண்ணிட்டாங்க. கழுவி தான் நான் வந்து பண்ணுவேன். சரி சுடு தண்ணி வச்சுட்டேன். பன்னீருக்கு சுடு தண்ணி வச்சுட்டு சுடு தண்ணி வடிகட்டிட்டு சுடு தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். அப்போ தான் க்ரீமியாக நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். இல்லைன்னா வந்து ரஃப்பாக இருக்கும், ஒரு மாதிரி மெல்லுனா ஒரு மாதிரி பல்லுக்கு மரன்னு கேட்கும். இந்த மாதிரி சுடு தண்ணியில் போட்டு வச்சோம்னா நல்லா அந்த டேஸ்ட் கிடைக்கும். நல்லா சாஃப்டாக அந்த டேஸ்ட் எல்லாம் உள்ளே இறங்கிடும். சரி அதுக்கப்புறம் வந்து பண்ணி வச்சுட்டு எப்போவுமே எங்கள் வீட்டில் வாரத்தில் 2 டைமு நம்ம வீட்டில் சப்பாத்தி தான். ஏன்னா வந்து பசங்களுக்கு சப்பாத்தி ரொம்ப பிடிக்கும். அந்தந்த சீசனுக்கு என்னோடய பசங்க என்னென்ன சாப்பாடு கேட்குறாங்களோ அது அவங்களுக்கு போர் அடிக்கிற வரைக்கும் அதை செஞ்சு கொடுத்துட்டே தான் இருப்பேன். ஏன்னா அது அவங்க அவங்க கேட்குறது நமக்கு பிடிச்சிருக்கும். என்னென்னா மம்மி சப்பாத்தி பிடிச்சிருந்தது, அந்த மாதிரி இந்த குழம்பு பிடிச்சிருந்ததுன்னு கேட்டாங்கன்னா அதையே நான் செஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 4-5 டைம் அதே செய்வேன். வாரத்தில் 2 டைம் செஞ்சுருவேன். அப்போ அவங்களுக்கு அதுக்கு நெக்ஸ்ட் டைமு வேறு சீசனுக்கு மாறிடுவாங்க. வேறு வந்து சன்னா மசாலா, இல்லைன்னா கத்திரிக்காய் கிரேவி, எண்ணெய் கத்திரிக்காய், அந்த மாதிரி ஒரு குழம்புக்கு எப்பப்போ சீசனுக்கு ஏற்ற மாதிரி மாறுதுன்றாங்கல்ல, அந்த மாதிரி டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அது கொஞ்ச நாளைக்கு அவங்க இஷ்டப்பட்டு சாப்பிட்ற வரைக்கும் செஞ்சு கொடுத்துட்டு தான் இருப்பேன். அதுக்கப்புறம் செஞ்சு முடிச்சாச்சு, சாப்பிட்டோம். நெக்ஸ்ட்டு டே எழுந்திரிச்சு பாப்பா ட்ரெஸ் எல்லாம் ஒரு பக்கம் மடித்தேன். என்னோடய ட்ரெஸ்ஸு எல்லாம் மிக்சிங்காக இருந்தது. சரி பாப்பா ட்ரெஸ்ஸு ஒரு பக்கம் வச்சிடலாம், என்னோடய ட்ரெஸ்ஸு ஒரு பக்கம் வச்சிடலான்ட்டு பீரோலேருந்து எல்லாம் எடுத்து போட்டுட்டு சரி சாரி எல்லாம் எப்போவுமே இப்படி தான் மடித்து வச்சுக்கிறேன். ஏன்னா வந்து ஹேங்கரில் அதில் மாட்டி வச்சா எனக்கு அது பத்தாது இடம். அதனால் இப்படி மடித்து வச்சுருக்கிறேன். இன்னும் டெய்லி யூஸ் பண்ணுறது வேறு பக்கம் கபோர்டில் வச்சுருக்கேன். இது பாப்பாவுக்கு 2வது வருஷம் பர்த்டேக்கு நான் வந்து எடுத்தது ட்ரெஸ். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ்ஸு. ஏன்னா எனக்கு ரெட் கலருன்னா ரொம்ப பிடிக்கும். பாப்பாவுக்கு 2 வருஷம் பர்த்டேக்கு அது எடுத்திருந்தேன். நான் ரொம்ப அப்படியே வச்சுருக்கேன். நிறைய ட்ரெஸ்ஸுங்களை என்னோட மாமா பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு இவங்களுக்கு நிறைய ட்ரெஸ் கொடுத்தேன். அந்த 2 ட்ரெஸ் மட்டும் அப்படியே வச்சுருக்கேன். இது வந்து செங்குப்பூ டீ, அது வச்சு குடித்தா நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து அந்த ட்ரெஸ் இருக்குங்க இல்லைங்களா, அந்த ட்ரெஸ்ஸு வந்து என்னோடய பாப்பா 2வது வருஷம் என்னமோ ஃப்ரீ கேஜியா எல்கேஜியில் என்னமோ டான்ஸ் ப்ரோக்ராம், சின்ன குழந்த அது, அப்போ ஆடினது தான் அது. அது சரி நான் வந்து அது ஃபோட்டோ எடுத்து அப்படியே வச்சுருக்கேன். பீரோலே வந்து பத்திரமா வச்சுருந்தேன் நான். சரி நல்லா இருந்துச்சு.
அதனால் அந்த 2 ட்ரெஸ் மட்டும் நான் சேஃப்டியாக வச்சுருக்கேன். பாப்பாவுக்கு நான் நிறைய மாடல் ட்ரெஸ் எல்லாம் போட்டேன். ஆனால் அதெல்லாம் எதுவுமே எனக்கு எவ்வளோ காஸ்ட்லியாக எடுத்தாலும் சென்டிமெண்ட் இல்லை. ஏன்னா இது 2வது வருஷம் பர்த்டேயே ஃபஸ்ட்டு டைமு பாப்பா டான்ஸ் ப்ரோக்ராமுக்காக அது எடுத்ததுன்றதுக்காக அந்த 2 ட்ரெஸ்ஸு மட்டும் சேஃப்டியாக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து அன்றைக்கி மத்தியானத்துக்கே எண்ணெய் கத்திரிக்காய் செஞ்சுட்டு துணியெல்லாம் மடித்து வச்சுட்டேன். கபோர்டில் எப்படி மடிக்கணுமோ அப்படி வச்சுட்டு அப்புறம் பீரோவில் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இது மல்லிகைப்பூ செடியில் வந்து கீரை மல்லி செடியிலே தான் இருந்தது அது கீரை. அதை எடுத்து வந்து நானும் அந்த கீரை ஃபஸ்ட்டெல்லாம் ஐயா இது யார் சாப்பிட்றதுன்னு சொல்லுவேன். அப்புறம் போக போக இப்போ அது ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து மணத்தக்காளி கீரைன்னு அப்போல்லாம் சொன்னால் சிரிப்போம். இந்த பழம்தான் நாங்கள் சாப்பிடுவோம், கீரைலாம் சாப்பிட மாட்டோம்னு சொல்லுவோம். ஏன்னா கர்நாடகாலெல்லாம் இந்த கீரை பெங்களூரில் சாப்பிடுவாங்க. நம்ம அம்மா வீட்டு சைட்லலாம் அவ்வளோ அந்த கீரை சாப்பிட்றது கிடையாது. சரி ஓகே. இப்போல்லாம் வந்து புளிச்சக்கீரை எல்லாமே கர்நாடகாவில் சமைச்சி சாப்பிட்றாங்க. நல்லா இருந்துச்சு. சரி அப்புறம் நான் செவ்வாய்க்கிழமை பிரம்ம முகூர்த்த பூஜைக்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பூஜை பண்ணலான்ட்டு பூ வந்து தம்பி காலேஜுக்கு போனால் எடுத்துகிட்டு வருவான். அவனுக்கு லீவுன்றனால கம்மியாக இருந்துச்சு, பூ வச்சு பூஜை பண்ணி முடிச்சிட்டேன். சரி ஓகே, நம்ம செடியில் தான் பூத்திருந்தது. ஆனால் வந்து 4 மணிக்கு 5 மணிக்கு யார் போகிறதுன்னு சொல்லிட்டு போகலை. பூஜை பண்ணி முடிச்சுட்டு சரி சிம்பிளாக இருந்ததுனால தான் மொத்தமாக காட்டல. நான் பூஜை பண்ணது மட்டும் காமிச்சிட்டேன். சரி ஃப்ரெஷ்ஷாக தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனால தான் அதே பூ விட்டுட்டு பூஜை பண்ணி நல்லபடியாக முடிச்சிட்டேன். பூஜை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிவிட்டு நல்லபடியாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு சரி ஓகே, புதன்கிழமை நான்வெஜ் செஞ்சு நல்லா சிக்கன் எல்லாம் இப்போ வந்து சீசனுக்கு தகுந்த மாதிரின்னு சொன்னேன் இல்லைங்களா, அதை மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா என் பிள்ளைங்களுக்கு வந்து தொன்னை பிரியாணி ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுதான் 2-3 டைம் செஞ்சு கொடுத்தேன். அதனால தான் ஞாயிற்றுக்கிழமை என்ன சமைச்சேன்றதே நான் காட்டல. பசங்களுக்கு ஒரு டைம் என்ன பிடிக்குதோ அது செஞ்சு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிட்றாங்க. என்னோட பிள்ளைங்க ஒரு டைம் எதனா ஒரு டேஸ்ட் கண்டுபிடிச்சாங்கன்னா 2 டைம் 3 டைம் செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட்றாங்க. அதனால் நான் அதே சமைச்சி சாப்பிட்டுட்டேன். போன ஞாயிற்றுக்கிழமை என்ன செஞ்சோன்றது நான் அதனால் போடலாம். ஏன்னா ஹைட்ராபாத் தம் பிரியாணி செஞ்ச ஒரு டைமு போட்டுட்டேன். தொன்னை பிரியாணியே எத்தனை வாட்டி போடுறதுன்னு சொல்லிட்டு போடல. சரி அதுக்கப்புறம் எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு எல்லாம் பால் வச்சுட்டு அடுப்பு மேலே சரி சமைக்கலான்ட்டு பூஜை பண்ண ஃபஸ்ட்டு இந்த வாரம் பூஜை பண்ண வேண்டியது இல்லை வேலை. அதனால் சரி எல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு டீ போடலான்ட்டு பால் வச்சுட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வந்து புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு மேலே வந்து லைக் பண்ணால் தான் என்னோடய வீடியோ வந்து ரீச் ஆகும். கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதே மாதிரி எனக்கு வந்து கொஞ்சம் என்கரேஜ் பண்ண தான் எனக்கு நல்ல வீடியோ கொடுக்க முடியும். எனக்கு வந்து இப்போ தான் கொஞ்சம் ரீச் ஆகிட்டுருக்கு. நீங்கள் வந்து எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல வீடியோங்களை கொடுக்கறதுக்கு தான் எனக்கு மனசு வரும்.